Good morning, sir. Myself Bala. I'm completed my graduation at Srinarayana Guru College of Arts and Science, and I'm completed my schooling at Annai Velangani Matriculation High Secondary School. My hobbies are playing football and cricket, and sometimes listening music. And I am a positive thinker. Currently, I need to secure a job, and I am self-motivated, sir. Thank you, sir. இந்த பக்கம் எதுக்குடா போடுவ? இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒரே ஒரு சேரை போட்டுருக்கான். இன்டர்வியூ வந்தவன் சும்மா நிற்கிறான். நான் என்னத்த சொல்ல. ராகுல் ராகுல் இருக்கீங்களா? டேய் போடா போடா போ. Excuse me, sir. வெல்கம் ராகுல். சார் என் பேர் பாலா. நான் முதல்ல ராகுலை தானே கூப்பிட சொன்னேன். இர்ரெஸ்பான்சிபிள். அம்மா ஐயோ ஃபைல் முக்கியம் எடுத்துக்குறா. சாரி. ஐயோ ஆமாடா. இந்த அப்படி சி எஸ். Sir, I am Bala, and I am completing my school. இதுதான் உங்கள் ஃபைல்லே இருக்க போகுதுல்ல? ஓகே மிஸ்டர் பாலா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு ஷேர் அபவுட் திஸ் கம்பெனி. திஸ் இஸ் அ ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கரியர்ஸ் போகிறதுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே, ப்ராக்டிக்கல் திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். இப்போ உங்களோட ஸ்கில்லை நான் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன்ஸ் நான் தரேன், உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்க. இப்போ ஒரு பொண்ணுடைய அப்பா, அந்த பொண்ணு ஃபெயில் ஆகிட்டே இருக்கான்றதுக்காக இந்த இன்ஸ்டியூட்டை விட்டு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்கள பாசிட்டிவாக அவங்கள அப்ரோச் பண்ணி இங்கேயே கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? பாசிட்டிவா? நானா? நீங்கள் தான். பரவாயில்ல, உட்காந்துட்டே பதில் சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ நான் தான் அந்த அப்பா. இப்போ நீங்கள் என்ன எப்படி கன்வின்ஸ் பண்ணுறீங்க? ஓகேம்மா, இங்கே ஜாயின் பண்ணும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்கள் பொண்ணு ஃபெயில் ஆக மாட்டான்னு சொன்னேன். ஃபெயில் ஆக மாட்டான், அவள் பாஸ் ஆகிடுவான் தானே சொன்னீங்க. இப்போ ஃபெயில் ஆகிட்டே இருக்கா. ஃபீஸ் மட்டும் கரெக்ட் டைமில் வாங்குறீங்கல்ல, அப்போ அதுக்கேற்ற ரிசல்ட் நீங்கள் கொடுக்கணும்ல. நீங்கள் எந்த டைமில் ஃபீஸ் கட்டினேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த டைமில் ரிசல்ட் காமிச்சிடுறோம். ஓ, நான் உங்களை கன்வின்ஸ் பண்ண சொன்னால் நீங்கள் என்னை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே,
எதுவுமே புரியலல்ல? ஆமாம் சார், எதுவுமே புரியல. நான் உள்ளே வரும்போது ஏன் என்னை ராகுல்னு கூப்பிட்டீங்கன்னு புரியல. நான் பாலான்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் என்னை அப்படி பார்த்தீங்கன்னு புரியல. வெட்டியாக 10 நிமிஷம் ஏன் என்னை நிற்க வச்சிங்கன்னு புரியல. வெறும் சிஸ்டம் வேலைக்கு வந்த என்ன ட்ரெயினர் மாதிரி இவ்வளோ கேள்வி கேட்டிங்கன்னு புரியல. அந்த ஒர்க் ஆகாத டெஸ்க்டாப்பை ஏன் சும்மா தட்டிட்டு இருந்தீங்கன்னு புரியல. இன்டர்வியூ இங்கே தானே? நீங்களா ராகுல்? ஆமாம், உங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே போங்க. ஏய் அருணோட அப்பாடா. அருண் நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க. நாளைக்கு எல்லாமே நல்லா போகணும். எதுவும் தப்பா நடக்கக்கூடாது. காலையில் 6 மணிக்கு இங்க இருக்கணும். அருணுங்கடா? அவன் ஏன் அறியிட்டு வச்சான்? சாரிங்க அங்கிள். டேய் அருணுங்கடா, கூப்பிட்டு பாடுறா. ஹலோ எங்கடா இருக்க? மச்சான் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு மச்சான். எங்கே தாண்டா இருக்க? அங்கேயே தான் இருக்கேன். இவனை வச்சுட்டு என்ன தாண்டா பண்ணுறது? நான் பார்த்துக்கிறேன். எங்கடா அவன்? இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு ஒரு நாள், நிறுத்தாத நின்னுட்டான். ஏறுங்க. வண்டியில் ஏறும்போது நல்லவருன்னு நினச்சேன். போகலாம் தம்பி, போகலாம். தம்பி நான் இந்த பக்கம் போனேன் தம்பி, இந்த பக்கம். பேசணுமே. டேய் போகாதடா. டேய் என்னடா நடக்கும்? நல்லது நடந்தா சரி. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க. பார்க்குறீங்களா?
இன்னைக்கு இது வேலைக்கு ஆகாது. சார், என்ன தம்பி வண்டி ரெடி ஆகிடுதா? வண்டியில் பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் பங்க் இந்த பக்கம் போகணும். நீங்கள் வேறு ஏதாவது வண்டி பிடிச்சி போயிடுறீங்களா? ஓ ம். இந்த பக்கம் பெட்ரோல் அடிச்சுட்டு கூட இப்படி போகலாம்ல? டீசன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ராம். ஹாய். ஹாய். விக்ரம். ஹலோ. ஹாய். இது பாலா. ஹாய். ஹாய். வைத்தி எங்க? இரு கால் பண்ணுறேன். வைத்தியங்கடா. எங்கே தான் சார் நீங்கள் போகணும்? இந்த பக்கம் தான் இங்கே போனோம். நீங்கள் போங்க பார்த்துக்கலாம். சாரிங்க. நான் டேய் எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா, ஃபங்க்ஷனே முடிய போகுது. சொல்லுங்க. பென் ப்ளீஸ். சொல்லுங்க. ஆஸ் அ சைக்காட்டிஸ்ட் நீங்கள் ஏதாவது சொன்னா தான் என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்கணும். யாராவது ஹெல்ப்னு கேட்டால் என்னால் செய்யாமல் இருக்க முடியல. என்ன இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வருது? ஏதாவது ஹெல்ப் கேட்டு தான் மெசேஜ் வரும். வேற என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க? பி பாசிட்டிவ். தேவடா. ஓ பாசிட்டிவ். டே அன்னைக்கு ஒன்று சொல்லணும். ஏபி நெகட்டிவ். ஓ பாசிட்டிவ். சார் 2 மினிட்ஸ். டேய் ஏபி நெகட்டிவ். எங்க பிளட்டு? போயிட்டான்டா. டேய் என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் ரத்தம்னே இருக்கான். ராம், இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு ஒரு நாள் எங்கே தான் சார் நீங்கள் போகணும்? இந்த பக்கம் தான் இங்கே போனோம். நீங்கள் போங்க பார்த்துக்கலாம். அவரை ட்ராப் பண்ணிட்டீங்களா? அவர் தான் என்ன இறக்கி விட்டார்.
ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. காலையிலேருந்து நான் கொடுத்த டார்ச்சர்லாம் பொறுத்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாக நடந்துக்கிட்டீங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரி ஆளுகளை பார்க்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் தம்பி. ரொம்ப தேங்க்ஸு. வட்டா. ஏங்க உங்கள் பைக் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டாங்க. எனக்கு அது அப்புறமா தான் சார் தெரிஞ்சுச்சு. இப்போ நான் ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா? யாருக்கு உண்மையா ஹெல்ப் வேணுமோ அவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணலாம். மச்சான் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடா. பிரேக்கப்பா? ஏன்டா எங்ககிட்ட சொல்லவே இல்லை? உனக்குலாம் தெரியாதுடா. சரி, பரவாயில்ல விடு. மச்சான் சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டல? எனக்கு புக் படிக்க ரொம்ப பிடிக்கும். பின்ன ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போக பிடிக்கும். வெளியே போய் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸோட. பின்ன டாக் ரொம்ப பிடிக்கும். கேட் ரொம்ப பிடிக்கும். பின்ன மூவி பார்ப்பேன். தேட்டருக்கு போக பிடிக்கும். பின்ன அதுக்கப்புறம் ஃபார்ம் ஹவுஸ் போக பிடிக்கும். பின்ன அட்வென்ச்சர் கேம்ஸ் பிடிக்கும். எனக்கு பிரியாணினும் ரொம்ப பிடிக்கும். இந்த காஃபி பிடிக்காது, ஆனால் லெமன் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ட்ரைவ் பண்ணுறது. வேறு யார் உங்கள் ஃப்ரெண்டு கூட தான்? அது வந்துமா நான் எவ்வளோ பேசிட்டுருக்கேன், நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏய், இப்போ நான் மாத்துறது இம்பாசிபிள். பேசாம அவளை மாத்திருவோமா? கரெக்டா? யாரு? ஹலோ. சொல்லுங்கள். நான் நிலா பேசுகிறேன். என் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? ஓகே. ஓகே, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், வாங்க. நிலா கால் பண்ணாங்க, பைக் எதுவும் ரிப்பேர் ஆமா, ட்ராப் பண்ண சொன்னாங்க. அவளா கூப்பிட்றானா? இதான் சூப்பர் சான்ஸ். போ. போகணுமா? உனக்கு கல்யாணம் ஆகணுமா வேணாமா? ஜிப்பை போட்டு போ. ஹாய். ஹாய். போகலாம். டேய், எங்காச்சும் வெளியே போகலாமான்னு கேள்றா. உங்களுக்கு எதாவது வேலை இருக்கா? இல்லையே. ஏன்? நம்ம எதாவது காஃபி ஷாப் போகலாமா தூரமாக? ஓகே.
டே அவங்க போயிட்டாங்களாம் பாடுறா. போடா 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 வாடா. அவங்க வேற போகிறாங்கடா. வண்டியாடா டே தள்ளிட்டு. ஹலோ, எங்கே தூரம் போயிடாதீங்கம்மா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுமா. எங்கே பக்கத்தில் பாருங்கள். தள்ள முடியலம்மா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. நம்ம வேணா இங்கேயே சாப்பிட்லாமா? இங்கேயா? ஏன்? எதுக்குங்க தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் போயிட்டு பெட்ரோல் வேஸ்ட்டு. பெட்ரோல்னால எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? ஆமாம் ஆமாம். ரெண்டு காஃபி அவ்வளோதான். டேய் அவளுக்கு காஃபி டீ பிடிக்காதுடா, வேற ஏதாச்சும் சொல்லு. உனக்கு எப்படிடா தெரியும்? ஒரு கெஸ்ஸிங் வேணும். அப்புறம் ஒரு நிமிஷம். ஒரு காஃபி ஒரு லெமன் ஜூஸ் அவ்வளோதான். எனக்கு காஃபி பிடிக்காதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அது தெரியும். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள் கேட்போம். எனக்கு விஜய் பிடிக்கும். தளபதி ரொம்ப ரொம்ப பேசுகிறான்டா அவன். பேசுறானா? பேசலாம் செய்வானா? பாரா. அப்புறம் டான்ஸ் பிடிக்கும். இங்கே இவனா? ஓ, நீங்கள் இவ்வளோ பேசுவீங்களா? இவ்வளோ நாள் என்கிட்ட எதுவும் பேசினதில்ல? அது சின்ன வயசுலேருந்தே மற்றவங்க பேசுறதே கேட்டு கேட்டு பழகிட்டேன். என்கிட்ட யாரும் அவ்வளோவா கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதான் நீங்கள் கேட்டீங்க, அதனால் பேசுகிறேன். ஏதோ நல்லது நடந்தா சரி. அப்பாடா. மச்சான், என்னை பார்த்தா பிரேக்கப் பண்ண மாதிரியா இருக்கு? நான் பாட்டு சுற்றிட்டு இருக்கேன். நீ சொன்னதான் மச்சான் கரெக்டு. ஹலோ, சொல்லுடா. நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்டா. சூசைடா? என்னால் அவளை மறக்க முடியலடா. மச்சான், நீ சொன்னது கரெக்டா. சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டானே. டே வைத்தி, எங்கடா இருக்க? அவன் வேற சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்டா. சீக்கிரம் வாடா நீ. ஜி, போற வழியில பக்கத்துல கொஞ்சம். சரி உட்காருங்க. எங்கெங்க போகணும்? இங்கே தாங்க பக்கத்துல. டே 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 டே. சீக்கிரம் வாடா. எங்கே தாங்க போகணும்? கொஞ்சம் தூரம் தான். ஏய் போல வா வா. எங்கடா அவன் தொங்குறத பார்க்கவா? ஏன்டா இப்படி போகல, என்ன கிராஸ் பண்ணி போகல கூட என்ன பார்க்கல? ஆ ஏன்டா ஏன் சோதிக்கிறீங்க? சரி வா, வண்டி எடுப்பா.
இவன் ஒருத்தன் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டான். இப்போ யார் ஒன்று சேர்த்துறது? டேய் என்னடா அது இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கு? உன் ஆளுக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாதா? ஏய் இங்கே பாரு. சூசைட் பண்ணுறது தப்புடா. நான் அவளை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமாடா? அவள் சொன்னதுனால தான்டா நான் லவ் பண்ண விஷயத்த கூட உங்கள்கிட்ட சொல்லலை. அவள் ஒன்றும் அவ்வளோ அழகெல்லாம் இல்லைடா, நீ அழகண்டா. அழகாத்தானே இருக்கா? நீயும் இப்போ தான் ஃபோட்டோ பார்க்குறியா? நான் சாகுறேன்டா, என்னை விடுங்கடா. சரி வா. மச்சான், சூசைட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா. சப்போஸ் நீ பொழைச்சேன்னா வையேன், கை காலெல்லாம் உடையும், ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கணும், பாத்ரூம் கூட தனியாக போக முடியாது, வீல் சேரில் தான் உட்கார வைப்பாங்க. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போ போகிற இடத்துல கன்ஃபார்ம் டெத்து தான். ஏன் பிறந்தாய் மகனே, இந்த இடத்துல ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக வரும், சீக்கிரம் கூப்பிட்டு வாடா அவனை. டே வாடான்றேன். மச்சான், இன்னும் ட்ரெயின் வரலடா. சீக்கிரம் சாகிற இடத்துக்கு கூப்பிட்டு போகலாம்டா, வாடா. இங்கேயே வெயிட் பண்ணியிருக்கலாமோ? டே வா. இவன் சாவனை பார்த்தா நம்மளை சாவடிக்கிறானே. இங்கேருந்து விழுந்தா சாக மாட்டான்ல? சாக மாட்டான்ல? அதுதான் எனக்கு வேணும். நூறு அடி இருக்கும் போலையே. குதி. டே இப்போ 1 2 3 சொல்லுவேன், அது முன்னாடி குதிக்கிற. 1 2 3 4 5 6
7. டேய் நீயே சூசைட் பண்ணி சார் எங்களை விடு. டேய் இருடா நானும் வரேன்டா.